திருக்கோயில் வலத்தில் நாம் இப்போது வலம் பெற இருப்பது தஞ்சாவூர் அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் திருக்கோயில். தஞ்சை கீழவாசலில் விஜயாலய சோழன் பிரதிஷ்டை செய்த நிசும்பசூதனி என்கிற வடபத்திரகாளி கோயில் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முற்பட்ட காலத்தைச் சேர்ந்த தொன்மை சிறப்பு மிக்கது. தஞ்சை பூமால் ராவுத்தன் கோயில் தெருவில் அமைந்துள்ள வடபத்திரகாளி தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத புதுமையான வடிவில் தலை சாய்ந்த நிலையில் திகழ்கிறாள். இத்தேவியின் வடிவம் பீடத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் உள்ளது. வலக்கால் மடங்கி ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்க இடக்கால் தொங்கிய வண்ணமாக உள்ளது. கையில் கத்தியும் கேடயமும் உள்ளன. மேல் பாகத்தில் வலக்கையில் ஏந்திய சூலத்தை கொண்டு காலடியில் இருக்கும் அரக்கனை வதம் செய்வது போல அமைந்துள்ள இத்திருமேனிக்கு பாம்பினால் ஆகிய குசபந்தமும் சடைமுடியும் விளங்குகின்றன. 6 அடி உயரத்திற்கும் மேலுள்ள இத்திருவுருவில் 8 கரங்கள். அவை சூலம், வில், மணி, கத்தி, பாசம், கேடயம், கபாலம் தரித்துள்ளன. ஓர் இடக்கரம் காலின் கீழ் கிடக்கும் அசுரரை சுட்டுகிறது. அவளது வலது அடி துண்டிக்கப்பட்ட ஒரு தலையின் மீது ஊன்றியுள்ளது. அந்த தலையே பெரிதாக உள்ளது. அதன் மீது ஊன்றியுள்ள அவளது காலில் எலும்பாக இருப்பினும் அழுத்தும் வலிமையை காணலாம். அவளது இடக்காலை அசைத்து கிடத்தியுள்ளாள். அவ்விருக்கையின் கீழ் 4 அசுரர்கள் சிக்கித் தவிக்கின்றனர், மூச்சு திணறுகின்றனர். அற்புதமான கலை படைப்புடன் இச்சிற்பம் படிக்கப்பட்டுள்ளது. தீமையை அழித்து அடியவர்களுக்கு அன்னை நன்மையை வாரி வழங்குகிறாள் என்பதே இதன் தாத்பரியம். விஜயாலய சோழன் காலம் முதல் அடியவர்கள் அனைவருக்கும் வேண்டிய சக்தியை கொடுத்து அருள் புரிகிறாள் நிசும்பசூதனி என்கிற வடபத்திரகாளியம்மன். சிறப்பாக ஆட்சி புரிவதற்கு இக்காளியையே விஜயாலய சோழன் நாடினான் என்பது வரலாறு. இக்கோயில் தேவியை வழிபட்ட சோழ மன்னர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தகுந்தது. இத்திருக்கோயிலின் சிறப்பினை அர்ச்சகர் கோபி நம்மிடம் விரிவாக எடுத்துரைத்தார். 1300 வருஷங்களுக்கு முன்னாடி விஜயாலய சோழன் அப்படிங்கிற ராஜா இந்த அம்பாலை பிரதிஷ்டை பண்ணுறார். தன்னுடைய வெற்றிகள்லாம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்பாலை வழிபாடு பண்ணுறார். தேவி மகாத்மிகத்தில் 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்தில் சும்பவதம் நிசும்பவதம்னு வரும். அந்த வதத்தை செய்கிற அம்பாள் இவங்க தான். அந்த அம்பாள் வேறு எங்கேயுமே கிடையாது. ரூபமாக சிலையாக இங்கே மட்டும்தான் இருக்குது. அந்த வெற்றி வேணும், தர்மமான வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயாலய சோழராஜா 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்பாலை பிரதிஷ்டை செஞ்சு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்கார். எந்த போருக்கு போனாலும் இந்த இடத்துல ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அம்பாலை வணங்கிட்டு போவார். அந்த போரில் வெற்றி பெற்று வருவார். அதுதான் இந்த வரலாறு, இந்த ஆலயத்துடைய வரலாறு. அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் எல்லாமே ஆயுதங்கள்லாம் இங்கே வச்சு அம்பாலை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த போருக்கு போவாங்க. அதுலேருந்து வெற்றி பெறுவாங்க. சோழருடைய வெற்றி தெய்வம்னு சொல்லுவாங்க இவங்களை. பொதுவாக சோழ தேசத்தினுடைய மக்களுடைய வெற்றி தெய்வமாக இவங்க விளங்குறாங்க. அந்த ராகுகால நேரத்தில் இந்த அம்பாலை வழிபாடு பண்ணும்போது நம்ம நினைத்த காரியம்லாம் வெற்றியாகுது அப்படிங்கிறதுனால ராகுகால காளி அப்படிங்கிறது இந்த பேர் உண்டு. வடபத்திர காளி அப்படிங்கிறது உண்டு அம்பாளுக்கு. சோழருடைய வெற்றி தெய்வம் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையான அம்பாள். இக்கோயிலுக்கு வெள்ளி அல்லது ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் சென்று வழிபட்டால் ராகுகேது தோஷ நிவர்த்தி ஏற்படும். காரிய தடை அகலவும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தலாம். இக்கோயிலில் தை மாத முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வரை 21 நாட்களுக்கு ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதேபோன்று ஆடி வெள்ளிக்கிழமைகள், மாசி மகம், நவராத்திரி, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை ஆகிய நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் அம்மனுக்கு நடைபெறுகின்றன.
தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருள்மிகு வடபத்திரகாளியம்மனை வழிபட்டு வெற்றி பாகை சூடுவோம். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி.